விழா. இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இவ்விழாவின் தொடக்க நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்க திருமதி சரஸ்வதி, திருமதி மலர்விழி, திருமதி சரஸ்வதி, திருமதி ராஜாத்தி, திருமதி அகிலா, திருமதி ராஜேஸ்வரி, திருமதி மைதிலி, திருமதி ராஜலக்ஷ்மி, திருமதி ஜோதிலக்ஷ்மி, திருமதி கௌசல்யா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நடராஜ பெருமானை வணங்கி செல்வி ஸ்ரீஷா, செல்வி ஸ்ரீ அக்ஷிதா மற்றும் செல்வி ஸ்ரீ ஜெயஸ்ரீ ஆகிய மூவருக்கும் சலங்கை அணிவிக்கும் நிகழ்வானது தற்போது நடைபெற இருக்கிறது. சலங்கைகளை நடராஜ பெருமானின் பாதங்களில் சமர்ப்பித்து பூஜை செய்து எங்களின் சேலம் ஸ்ரீ நாட்டிய கலாலயாவின் குரு திரு நடராஜன் அவர்கள் இக்குழந்தைகள் மூவரின் கால்களிலும் அணிவிக்கும் நிகழ்வானது தற்போது நடைபெற உள்ளது.
தமிழ்நாட்டிற்கு உரிய நடனம் பரதம். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் உருவானது. ஏறக்குறைய 170 ஆண்டுகளாக பரதநாட்டியம் என்று அழைக்கப்படுகிறது. பரதம் பா பாவம், ரா ராகம், தா தாளம், இவை மூன்றும் கலந்துதான் பரதம். 9 நவரசங்களையும் முகத்தில் காட்டும் ஒரே கலை இப்பரதநாட்டியம் மட்டுமே. நடராஜ பெருமானின் திருவருள் பெற்றவர்களால் மட்டுமே இப்பரத கலையை கற்க முடியும். அந்த வகையில் இந்த 3 குழந்தைகளும் அவரின் திருவருளை பெற்று இக்கலையில் தேர்ச்சி பெற்று இன்று அவர்களுக்கு சலங்கை அணிவிக்கும் நிகழ்வானது இனிதே நடைபெற்றது. தற்பொழுது முதல் பாடலாக மூஷிக வாகனா கணபதி பாடலை இப்பாடலுக்கு நடனமாட செல்வி ஸ்ரீஷா, செல்வி ஸ்ரீ அக்ஷிதா, செல்வி ஜெயஸ்ரீ ஆகிய மூவரையும் அழைக்கின்றோம். शिखवागन मोदक अस्तं सामरकर्ण विलंबित सूत्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद शिखवागन मोदक अस्तं सामरकर्ण विलंबित सूत्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा नमस्ते श्री महालक्ष्मी श्रीपीठे स्वरपूजिते शंखचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते नमस्ते श्री महालक्ष्मी श्रीपीठे स्वरपूजिते शंखचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते आंगिकं भुवनं यस्य वासिकं सर्व अंगमयम् आहार्यं चन्द्रतारादितम् आहार्यं चन्द्रतारादितम् नमः चात्विकं शिवं 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 दे दे तै तम दे दे तै तै तत्त गु तत्त ताम तक दे दे तै तम दे दे तै तै तत्त गु तत्त ताम तक दे दे तै तम दे दे तै तै तत्त गु तत्त ताम तक दे दे तै तम दे दे तै तै तत्त गु तत्त ताम तक दे दे तै तम दे दे तै तै तत्त गु तत्त ताम
வினை கெட அருளிய கணபதி ஜெய ஜெய ஹரி திருமருகன விக்ன விநாயக வினை கெட அருளிய கணபதி ஜெய ஜெய திக்கிட உடர கடன் கிண்ணம் திக்கிட உடர கடன் கிண்ணம் ததிகை துதிகை யானை முகத்தவ ததிகை துதிகை யானை முகத்தவ திக்கிட கிடதக திக்கி தொங்க தேவர்கள் கணபதி திக்கிட கிடதக திக்கி தொங்க கணபதி கௌதுவம் கற்றவ வினயர் கணபதி கௌதுவம் கற்றவ வினயர் கொடுத்தா கொடுத்தை தகுதி குத கீட்டம் கொடுத்தா கொடுத்தை தகுதி குத கீட்டம் நம் நம் கிடதக தன் தங்கி நம் நம் கிடதக தி தி தாம் நம் நம் கிடதக தி தி தைம் ததாம் 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 ததாம். சிறப்பாக நடனமாடிய செல்வி ஸ்ரீஷாவிற்கு நன்றி. அடுத்தபடியாக செல்வி ஜனனி ஞான விநாயகா என்ற பாடலை பாட மேடைக்கு அழைக்கின்றோம்.
ஜனனிக்கு நன்றி. அடுத்தபடியாக நடராஜர் அஞ்சலி பாடலுக்கு ஆடுவதற்கு மாணவிகள் மூவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். tam 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 dim 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 tam tam kinnam kikki kinnam gina gina tam tatto jagatam tam 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 dim 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 tam tam kinnam kikki kinnam gina gina tam tatto jagatam tam 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 dim 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 tam tam kinnam kikki kinnam gina gina tam tatto jagatam Jekunang taka dikteri kidaka tam taritujum taka taritujum jekunang taka dikteri kidaka tam taritujum taka taritujum jekunang jay jay jekunang kadinganatum உலகெல்லாம் உணர்ந்து போதர் அறியவன் நில உலாவிய நீர்மலி மேனியன் உலகெல்லாம் உணர்ந்து போதர் அறியவன் நில உலாவிய நீர்மலி மேனியன் அழகின் ஜோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அழகின் ஜோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் உலகெல்லாம் உணர்ந்து போதர் அறியவன் நில உலாவிய நீர்மலி மேனியன் அழகின் ஜோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் தோம் 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 தரித்த ஜனுத திமிதகம் தரித்த ஜனுத திமிதகம் தோம் 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 தரித்த ஜனுத திமிதகம் தரித்த ஜனுத திமிதகம் தரித்த ஜனுத திமிதகம் தரித்த ஜனுத திமிதகம் உலகெல்லாம் உணர்ந்து போதர் அறியவன் சிறப்பாக நடனமாடிய மாணவிகளுக்கு நன்றி. அடுத்தபடியாக வாசிப்பு.
விருந்தினர்களுக்கு எங்களது நன்றிகள். அடுத்தபடியாக அலாரிப்பு. தத்தை தையம் தத்தம் கிடதக தத்தை தையம் தத்தம் கிடதக தாம் தீதாம் கிடதக தை தத்தை கிடதக தாம் தீதாம் கிடதக தை தத்தை தாம் தீதாம் தை ததை 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 தாம் தீதாம் தை தாம் தீதாம் தை ததை தாம் தீதாம் தை தாம் தீதாம் தை ததை தாம் தீதாம் தை ததை தாம் தீதாம் தை ததை தாம் தீதாம் தை தாம் தீதாம் கிடதக தை தத்தை கிடதக தாம் தீதாம் கிடதக தை தத்தை தாம் தீதாம் தை ததை 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 தாம் தீதாம் தை தாம் தீதாம் தை ததை தாம் தீதாம் தை ததை தாம் தீதாம் தை ததை தாம் தீதாம் தை தாம் தீதாம் தை ததை தாம் தீதாம் தை ததை தாம் தீதாம் தை ததை தாம் தீதாம் தை தாம் தீதாம் தை ததை தாம் தீதாம் தை ததை தாம் தீதாம் தை ததை தாம் தீதாம் தை தாம் தீதாம் கிடதக தை தத்தை கிடதக தாம் தீதாம் கிடதக தை தத்தை தாம் தீதாம் தை ததை 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 தாம் தீதாம் தை தாம் தீதாம் தை ததை தாம் தீதாம் தை தாம் தீதாம் தை ததை தாம் தீதாம் தை ததை தாம் தீதாம் தை ததை தாம் தீதாம் தை ததை தாத்தக ஜம் தரிதாம் நாம் தரி கிடதத்தை தாத்தக ஜம் தரிதாம் நாம் தரி கிடதத்தை தை திது தை தை திது தை தை திது தை தை திது திக் தக திக் தக திக் தக திக் தக திக் தக திக் தக தலாங்குதோ தாம் தீதாம் கிடதக தை தத்தை அடுத்தபடியாக செல்வி ஜனனியின் திருப்புகழ் பாடல். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. பத்தி திருநகையத்தி கிரஜத்தி சரவணம் முத்தி கொருவித்து குருபர என போதும் முட்கட்பெருமற்கு சுருதி முப்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்கத்தமரும் அடிவேன பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பக்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயமெச்சத் தகுபொருள் பச்சத்தொடு ரச்சித் தருவது ஒரு நாளே முத்தை தரு
ஜனனி, அடுத்தபடியாக சர்வ ஜதீஸ்வரம்.
கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக குழலூதி மனமெல்லாம் அக்ஷிதாவை மேடைக்கு அழைக்கின்றோம். குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னம் உறகேதும் எனக்கேதடி. குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னம் உறகேதும் எனக்கேதடி. சகி குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னம் உறகேதும் எனக்கேதடி. மயிலாடவும் மிக மிக அழகான மயிலாடவும் அழகான மயிலாடவும் மிக மிக அழகான மயிலாடவும் காற்றில் மேலிரும் கொடி ஆடவும் அழகான மயிலாடவும் மிக மிக அழகான மயிலாடவும் காற்றில் மேலிரும் கொடி ஆடவும் அகமகிழ்ந்து வரும் நிலவொலி தனிலே தனை மறந்து புல்லினம் ஆட. அகமகிழ்ந்து வரும் நிலவொலி தனிலே தனை மறந்து புல்லினம் ஆட. அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும் மனம் காண ஒரு மனம் நாட. அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும் மனம் காண ஒரு மனம் நாட. தகுமிகு என ஒரு பதம் பாட தகிட ததுமி என நடமாட. தகுமிகு என ஒரு பதம் பாட தகிட ததுமி என நடமாட. கன்று பசுவினமும் நின்று புடைசூழ் என்று மலர் முகம் இறைவன் கனிவோடு. குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் உறகேதும் எனக்கேதடி. தகி குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் உறகேதும் எனக்கேதடி. தகி மகர குண்டலமாடவும் கண்ணன் மகர குண்டலமாடவும் அதற்கேற்ப மகுடம் ஒளி வீசவும். மகர குண்டலமாடவும் அதற்கேற்ப மகுடம் ஒளி வீசவும். மிகவும் எழிலாகவும் காற்றில் மேலேறும் கொடி ஆடவும். மிகவும் எழிலாகவும் காற்றில் மேலேறும் தூகில் ஆடவும். அகமகிழ்ந்து வரும் நிலவொலி தனிலே தனை மறந்து புல்லினம் ஆட. அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும் மனம் காண ஒரு மனம் நாட. தகுமிகு என ஒரு பதம் பாட தகிட ததுமி என நடமாட. கன்று பசுவினமும் நின்று புடைசூழ என்று மலர் முகம் இறைவன் கண். குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின் உறகேதும் எனக்கேதடி. தகி குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின் உறகேதும் எனக்கேதடி. தகி குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் உறகேதும் எனக்கேதடி. அடுத்தபடியாக ஓம் நமச்சிவாயா பாடலுக்கு நடனமாட செல்வி ஜெயஸ்ரீ மேடைக்கு அழைக்கின்றோம்.
நன்றி ஜெயஸ்ரீ. அடுத்தபடியாக ஜெய ஜெய தேவி பாடலை பாட செல்வி ஜனனியை மேடைக்கு அழைக்கின்றோம். தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும். துர்க்கை அம்மனை துதித்தால் போதும் துன்பம் பறந்தோடும். தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும். கர்ம வினைகளும் ஓடும், சர்வ மங்களம் கூடும். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். பொற்கரங்கள் 18 நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும். நெற்றியிலே குங்கும பொட்டும் வெற்றி பாதையை காட்டும். ஆயிர கண்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே. ஆயிர நாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். சங்கு சக்கரம் வில்லும் அம்பும் மின்னும் வாளும் வேலுடன் சூழ் தங்க கைகளில் தாங்கி நிற்பார் அம்மா. தங்க கைகளில் தாங்கி நிற்பார். சிங்கத்தின் மேல் அவள் வீற்றிருப்பார். திங்களை முடிமேல் சூடி நின்றார். மங்கள வாழ்வும் தந்திடுவார். மங்கைய கரசியும் அவளே அங்கைய கண்ணியும் அவளே. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். அடுத்தபடியாக பானை நடனமாட மாணவிகள் மூவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். நடனம் ஆடினார் வெகு நாகரீகமாகவே கனக சபையில் ஆனந்த நடனம் ஆடினார் வெகு நாகரீகமாகவே கனக சபையில் ஆனந்த நடனம் ஆடினார் வெகு நாகரீகமாக கனக சபையில் ஆனந்த நடனம் ஆடினார் வெகு நாகரீகமாக கனக சபையில் ஆனந்த நடனம் ஆடினார்.
வடகையிலையின் முன்னால் மாமுன்னி கருள் செய்து படித்தவராமல் தில்லை பதியில் வந்து தை மாசத்தில் குரு பூசத்தில் பகல் நேரத்தில் வடகையிலையின் முன்னால் மாமுன்னி கருள் செய்து படித்தவராமல் தில்லை பதியில் வந்து தை மாசத்தில் குரு பூசத்தில் பகல் நேரத்தில் தாம் தகனம் 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 தனிக்கும் தனித்தை திமித தக தனித்தோம் 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 தனித்தைம் திமித தக தானக ஜக்ஜுமித தோம் தீம் தீம் தக தைய தையம் தானக ஜக்ஜுமித தோம் தீம் தீம் தக தைய தைய தக்கிடகிடதாம் திக்கிடகிடதை தத்தோம் என்று நடனம் ஆடி நார் வெகு நாகரிகமாக கனக சபையில் நந்த நடனம் ஆடி அஷ்டதிசையும் இடுகிடுங்க சேஷன் தலை நடு நடுங்க அண்டமதிர கங்கை துளிசிதற பொன்னாடல கொண்டாட அஷ்டதிசையும் இடுகிடுங்க சேஷன் தலை நடு நடுங்க அண்டமதிர கங்கை துளிசிதற பொன்னாடலும் கொண்டாட இஷ்டமுடனே கோபால கிருஷ்ணன் பாட சடையாட அரவம் படமாட தோளில் தொடியாட தொம் தோம் என்று பதவிகள் தந்தோம் என்று இஷ்டமுடனே கோபால கிருஷ்ணன் பாட சடையாட அரவம் படமாட தோளில் தொடியாட தொம் தோம் என்று பதவிகள் தந்தோம் என்று தாம் தகனம் 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 தனிக்கும் தனித்தைம் திமித தக தனித்தோம் 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 தனித்தைம் திமித தக தானக தக்ஷுமித தோம் தீம் தீம் தக தைய தைய தானக தக்ஷுமித தோம் தீம் தீம் தக தைய தைய தக்கிடகிடதாம் திக்கிடகிடதை தத்தோம் என்று நடனம் ஆடி நார் வெகு நாகரிகமாக கனக சபையில் நந்த 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 நடனம் ஆடி நார்
ஸ்ரீ நாட்டிய கலாலயாவின் சலங்கை பூஜை விழாவானது சிறப்பாக நடைபெற்றது. வருகை தந்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள். விழாவில் நடனமாடி சிறப்பித்த மாணவிகளை பாராட்டி வாழ்த்த திரு ரிட்டையர்ட் டெபுட்டி கலெக்டர் திரு ஆர் அர்த்தனாரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சேலம் ஸ்ரீ நாட்டிய கலாலயாவின் சார்பில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் சலங்கை விழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ள ஏற்பாட்டாளர்களும் சலங்கை பூஜையில் கலந்து கொண்டுள்ள 3 சிறுமிகளுக்கும் கற்றுக் கொடுத்த ஆசான் அவர்களுக்கும் விழாவில் கலந்து கொண்டுள்ள பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 3 மாணவிகளும் சிறப்பாக தான் கற்றுக்கொண்ட நடனக்கலையை சிறப்பாக நடனமாடி நம்மை அனைவரையும் மகிழ்வித்தார்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு மாணவி சிறப்பாக பாடி நம்மளை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார்கள். கற்ற கலை என்பது நடனக்கலை. இதை ஆசான் அவர்கள் நன்றாக முறையோடு அவர்களுக்கு பயிற்சிக்கு இன்று அரங்கேற்றம் செய்து கொடுத்துள்ளார். அவருக்கு விழாக்குழுவின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கற்ற கலையை கைவிடக்கூடாது. தொடர்ந்து மேலும் மேலும் அவர்கள் இந்த கலையில் பல முன்னேற்றங்களை காண்பித்து அவர்கள் மேலும் மேலும் முன்னேற வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். பெற்றோர்களாகிய உங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளை இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டுள்ளேன். கல்வி என்பது ஒரு காணல் நீர் அல்ல. அதை கண்டதும் கரைந்து போவதற்காக அல்ல. அது ஒரு கலங்கரை விளக்கம். அந்த கல்வியை கலங்கரை விளக்கமாக மாற்றுவது பெற்றோர்களாகி உங்களுடைய கையில்தான் உள்ளது. உங்களது குழந்தைகளை நல்ல படிப்பினை கொடுத்து அவர்களை முன்னேற்றுவது உங்களுடைய கடமையாகும். பிள்ளைகளை பணக்காரன் ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களை படிக்க வைக்கக்கூடாது. வாழ்க்கை என்ன என்றால் அதை தெரிந்து கொள்ள அவர்களை படிக்க வைக்க வேண்டும். குழந்தைகளிடம் அன்பு காட்டுங்கள். ஆனால் அது அளவு மீறிய அன்பாக இருக்கக்கூடாது. கண்டிப்பு இருக்க வேண்டும். ஆனால் அது அன்பு கலந்த கண்டிப்பாகத்தான் இருக்க வேண்டும். எந்த குழந்தை கண்டிப்போடும் கட்டுப்பாடோடும் வளர்கிறதோ அந்த குழந்தை நல்ல குழந்தையாக மேலும் மேலும் வளரும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் யார் என்பதை முதலில் உங்களுக்கு தெரிவித்திருக்க வேண்டும். எனது பெரியக்காவின் மகனாகிய சுரேஷ், மருமகளாகிய மைதிலியின் மகளாகிய ஸ்ரீஷா உன்னுடைய தாத்தா ஆவேன். நான் ஒரு ஓய்வு பெற்ற துணை ஆட்சியர். வருவாய்த்துறையில் 38 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்று ஓய்வூதியம் பெற்று வருகின்றேன். குழந்தைகளை நீங்கள் எந்த அளவுக்கு படிக்க வைக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் பெருமை, உங்களுடைய குழந்தைக்கும் பெருமை. குழந்தைகளை படிக்க வைக்கும்போது உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி படிக்க வையுங்கள். நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்றீர்களோ அந்த காசு உங்களுக்கு எவ்வாறு வருகிறது, எப்படி வருகிறது, இந்த காசை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன் என்பதை சொல்லி சொல்லி அவர்களை பழக்க வையுங்கள். அந்த கஷ்டத்தை அவர்களுக்கு உணர வையுங்கள். ஏனென்றால் கஷ்டத்தை உணர்ந்து எந்த குழந்தை வளர்கிறதோ அந்த குழந்தை தான் பின்னால் தன் குழந்தைகளுக்கு ஒரு முன்னேற்பாக இருக்க முடியும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். படித்து முடித்த பிறகு யாரும் வேலை கிடைக்கவில்லையே என்று இருக்க வேண்டாம். படிக்கும் காலத்திலேயே வேலைக்கு உண்டான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். படித்த படிப்பிற்கு ஏற்றவாறு வேலை கிடைக்கும் என்று யாரும் இயங்க வேண்டாம். கிடைக்கும் வேலையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதிலிருந்து படிப்படியாக முன்னேறுவதற்கு தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தி கொண்ட எனது நண்பர் ஒருவரையும் உங்களுக்கு இந்த நேரத்தில்
உதாரணம் காட்ட வேண்டும். நான் வட்டாட்சியராக இருந்தபோது என்னிடம் ஒரு பிஇ படித்த ஒரு இளைஞர் குரூப் 4 சர்வீஸில் பாஸ் பண்ணி இளநிலை உதவியாளராக வந்து சேர்ந்தார். அவரிடம் கேட்டேன், என் தம்பி பிஇ படித்து விட்டு இந்த மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்திருக்கிறாயே ஏன் தம்பி என்றேன். படித்து விட்டேன், 2 ஆண்டுகளாக பரீட்சை எழுகிறேன், வேலை கிடைக்கவில்லை, கிடைத்த வேலையாக தக்க வைத்துக் கொள்வோமே என்று வேலையில் சேர்ந்து விட்டேன் என்று சொல்லி வேலை செய்து கொண்டிருக்கும் நேரத்திலேயே அவர் மேலும் மேலும் அடுத்த வேலைக்கான சர்வீஸ்மேன் படிப்புகளை படிப்பதற்காக என்னிடம் கேட்டார். நானும் அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறி அவருக்கு சில சலுகைகளையும் விடுப்புகளையும் கொடுத்து அவரை படிக்க வைக்க சொன்னேன். பரீட்சை எழுத சொன்னேன். யூபிஎஸ் பரீட்சை எழுதினார். அவர் ஐஏஎஸ் கிடைக்கவில்லை, ஐபிஎஸ் கிடைத்தது. முதலாக என்னிடம் ஸ்வீட் எடுத்துக்கொண்டு வந்து, ஐயா உங்களுடைய தயவால் நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிவிட்டேன் என்று ஸ்வீட் கொடுத்துவிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று சென்றார். அவ்வாறு சென்றவர் இன்று 15 ஆண்டுகளாகிறது. அவர் டெல்லியில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஒரு முக்கிய பொறுப்பில் உள்ளார். அந்த பொறுப்பு என்பதை அவர் யாருக்கு, ஏன்னா அது ரகசியமான பணி, அவருக்கு முக்கியமான பணி என்பதால் அவருடைய பெற்றோர்களுக்கு கூட தெரியாது டெல்லியில் வேலை செய்கிறார் என்று. அப்படிப்பட்ட பொறுப்பில் உள்ளவர் இன்றும் என்னோடு தொடர்பு கொண்டு, நான் உங்களுடைய தயவால் நான் இன்று ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு என்னிடம் அடிக்கடி தொலைபேசியில் பேசுவார். இதை எதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், படித்த படிப்புக்காக வேலை தேடக்கூடாது. எந்த வேலை கிடைத்ததோ அந்த வேலையை பயன்படுத்தி அதிலிருந்து மேலும் மேலும் நாம் முன்னேறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நேரம் நமக்காக காத்திருக்காது. கிடைத்த நேரத்தை நாம் தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி கிடைத்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டால் வெற்றி நம் கையில் தன்னால் நம் கைகளில் வந்து தவழும். முயற்சி இல்லாமல் எந்த பலனும் நமக்கு கிடைக்காது. வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான். முயற்சி இல்லாமல் எந்த வாழ்வும் வாழ்வையாக இருக்காது. மனித வாழ்க்கை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 3 இடங்களை நாம் குறிப்பிட்டு சொல்லியாக வேண்டும். ஒன்று மருத்துவமனை, இன்னொன்று சிறைச்சாலை, இன்னொன்று சுடுகாடு. ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை அறிய வேண்டுமென்றால் மருத்துவமனை சிகிச்சை பெறுவரை பார்த்து கேட்டால் அவர் மருத்துவமனையில் எவ்வளவு சிரமங்களை அடைந்து கொண்டுள்ளேன் என்பதை சொல்லும்போது அந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதேபோல் சுதந்திரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சிறைச்சாலையில் உள்ளவனை கேட்டால் அவன் அந்த சிறைச்சாலையின் கொடுமையையும் அந்த அடிமைத்தனத்தையும் சொல்லுவான். அதேபோல் மனிதனுடைய வாழ்க்கை என்ன என்பதை சுடுகாட்டில் எதுவுமே இல்லை என்பதை உணர முடியும். எனவே வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். பிள்ளைகளாகிய நீங்கள் மேலும் மேலும் படித்து முன்னேற வேண்டும். படிப்பதற்கு எத்தனையோ வழிகள் உள்ளது. நான் பழைய ஓல்டு எஸ்எல்சி தான், பியூசி வரைக்கும் தான் படித்தேன். அதற்கு மேல் என்னால் படிக்க முடியவில்லை. என்னால் முடியும், ஆனால் படிக்க வைப்பதற்கான சூழ்நிலை இல்லை. எனது அம்மா 2 ஆண்டுகளிலே காலமாகிவிட்டார்கள். எனது தாய்மாமனுடைய ஆதரவில் தான் நான் வளர்ந்தேன். நானும் எனது அக்காவுக்களும் படித்தேன், பாஸ் செய்தேன். மேற்கொண்டு படிக்க வைக்கவில்லை. இருந்தாலும் டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி இதெல்லாம் படித்து கொண்டு இருக்கும் நேரத்தில் தான் குரூப் 4 பரீட்சை எழுதினேன். தேர்வு எழுதினேன். ஜூனியர் அசிஸ்டண்டாக 1976 சேர்ந்து பணிபுரிந்து 38 ஆண்டுகள் பணிபுரிந்து விட்டேன். இப்பொழுதும் எனக்கு எனது சின்ன அக்கா தனலட்சுமி அவர்கள்தான் எனக்கு தாய் தந்தை அனைத்துமே. உற்றார் சுற்றார் எல்லாருமே அவர்கள்தான். அவருடைய அரவணைப்பில் தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். எனவே பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் குழந்தைகளை கஷ்டத்தை ஊற்றி வளருங்கள் என்றும், இந்த நடன நிகழ்ச்சியில் நடனமாடிய சிறுமிகள் மேலும் மேலும் தான் கற்ற கலையை விட்டுவிடாமல் தொடர்ந்து கற்று தனக்கும் தன் பெற்றோர்களுக்கும் தனக்கு கற்றுக் கொடுத்த ஆசானுக்கும் நல்ல பெயர் வாங்கி தருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வாழ்த்துரையாற்றிய திரு ஆர் அர்த்தனாரி அவர்களுக்கு நன்றிகள். அடுத்தபடியாக வாழ்த்துரை கூற பல்லபாளையம் பஞ்சாயத்து தலைவர் திருமதி கோகிலா தங்கமுத்து அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் பல்லபாளையம் பஞ்சாயத்து தலைவராக இருக்கேன். என்னை திடீர்னு கூப்பிட்டு இதாக பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன பேசுகிறதுன்னு தெரியல. நம்மளோட பாரம்பரிய கலை பரதம், அதை எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அதை பெற்றோர்கள் தான் ஊக்குவிச்சு வளர வைக்கணும். அதில் இந்த 3 பொண்ணுங்களுமே ரொம்ப நல்லா நடனம் ஆடினாங்க. அவங்களோட முயற்சி தான் இதுக்கு முழு காரணம். முயற்சி ப்ளஸ் பெற்றோரோட ஆர்வம். அதாவது பெற்றோருக்கு ஆர்வம் இல்லைன்னா எந்த குழந்தைங்களுமே அவங்களோட திறமையை வெளிக்கொண்டு வர முடியாது. அந்த பெற்றோர்களுக்கும் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். பரதங்கிறது பார்த்தீங்கன்னா பாவம், தாளம், ராகம் அதில் முடியும். நம்மளோட பாரம்பரிய கலையை இன்னும் எல்லாரும் கற்றுக்கிட்டு நம்மளோட கலையை வளர்க்கணும்னு சொல்லி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாழ்த்துரை கூறிய திருமதி கோகிலா தங்கமுத்து அவர்களுக்கு நன்றிகள். அடுத்தபடியாக வாழ்த்துரை கூற சித்தோடு வசுவப்பட்டி கொத்துக்காரர் திரு ஜெயச்சந்திரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். திடீரென்று வாழ்த்துறை வழங்கும்படி அழைத்ததனால் இந்த சலங்கை பூஜையில் கலந்து நடனம் ஆடிய குழந்தைகள் 3 பேரும் மிக சிறப்பாக நடனம் ஆடினார்கள். பாடல் பாடிய பொண்ணு அவங்களும் ரொம்ப சிறப்பாக பாடல் அமைச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணவங்க மிக நல்லா இருந்திருக்காங்க. அமைதியாகவும் சிறப்பாகவும் நல்லா இருந்தது. இது சொன்ன மாதிரி குழந்தைகளுடைய பெற்றோர்கள் வருங்காலத்தில் இந்த கலையை தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊக்கப்படுத்துறதுக்காக எல்லா குழந்தைகளுக்கு அப்போ பெற்றோர்கள் இதை நடைமுறை கொஞ்சமாக நடத்தணும், ஊக்குவிக்கணும்னு சொல்லி மனமார வாழ்த்துக்கள் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை கூறிய திரு ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக வாழ்த்துரை கூற ஆர் பிரபுராம், திருச்சி ஜில்லா நாயுடு மகாஜன சங்கம் பொருளாளர் அவர்களை அன்புடன் மேலே கலைக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நடனமாடிய 3 குழந்தைகளும் அருமையாக நடனமாடினார்கள். அதில் ஒரு குழந்தை என்னுடைய மச்சனனோட பொண்ணு அச்சிதா என்னுடைய மச்சனனோட பொண்ணு. 3 பேருமே சிறப்பாக ஆடினாங்க. இந்த 3 குழந்தைகளுக்கும் நீண்ட ஆயுளும் நிறைந்த ஆரோக்கியமும் செல்வமும் அறிவும் கொடுத்த இறைவன், எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு இவை 4ஐயும் கொடுத்து உதவ வேண்டும் என்ற இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பரதம் ஆடினாலே உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும். அதாவது யோகா மாதிரியே இது. யோகாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 விதம் இருக்குது. யோகான்றது பாடிக்கு, அடுத்தது பிராணாயாமம்னு ஒன்று இருக்குது, அது லங்ஸுக்கு, அடுத்து தியானம்னு ஒன்று இருக்குது, அது மனசுக்கு. 3 இருக்குது. பாடிக்கு, லங்ஸுக்கு, மனசுக்கு 3 ஸ்டேஜ் இருக்குது. இந்த 3ஐயுமே இந்த பரதத்தில் கொண்டு வந்துடுவாங்க. இந்த நடனம் ஆடுறவங்க, பரதம் ஆடுறவங்களுக்கு இந்த யோகாவில் கிடைக்கக்கூடிய 3 பலனும் கிடைக்கும். அதனால் இந்த 3 குழந்தைகளும் இதை ரெகுலராக லைஃப் லாங் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். நீண்ட ஆயுளும் உங்களுக்கு கிடைக்க இறைவனை வாழ்த்தி விடைபெறுக. நன்றி, வணக்கம். மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக செல்வி ஸ்ரீஷாவிற்கு சால்வை போத்தி மரியாதை செய்யப்படுகிறது. பல்லபாளையம் பஞ்சாயத்து தலைவர்
திருமதி கோகிலா தங்கமுத்து அவர்கள் பொன்னாடை போற்றி மரியாதை செய்வார். நன்றி உரை கூற பெற்றோர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். சேலம் ஸ்ரீ நாட்டிய கலாலயாவின் குரு திரு நடராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக மிருதங்கம் வாசித்த திரு பரமசிவம் அவர்கள், அடுத்தபடியாக வயலின் வாசித்த திரு சுந்தரேசன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக மிருதங்கம் வாசித்த திரு பரமசிவம் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக பாடல் பாடிய செல்வி ஜனனி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். செல்வி ஜனனிக்கு பொன்னாடை போற்றி சிறப்பிக்கப்படுகிறோம். நன்றி உரை. இந்த விழாவை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்த சேலம் ஸ்ரீ நாட்டிய கலாலயாவின் குரு திரு நடராஜன் ஐயா அவர்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வயலின் வாசித்த திரு ஐயா சுந்தரேசன் அவர்களையும் வாழ்த்து வரவேற்கின்றோம். மற்றும் மிருதங்கம் வாசித்த பரமசிவம் அவர்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த கலையை கற்றுத்தந்த குருவிற்கும் பெற்றோர்களாகிய எங்களுக்கும் சிறப்பாக நடனமாடி பெருமை சேர்த்த மாணவிகள் ஸ்ரீஷா, ஸ்ரீ அக்ஷிதா, ஜெயஸ்ரீ ஆகிய 3 குழந்தைகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த விழாவிற்கு ஒளியை அமைத்து கொடுத்த ஸ்ரீ கவிதா சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபோட்டோகிராஃபி, வீடியோ இரண்டையும் அமைத்து கொடுத்த எனது நண்பர் திரு அருணாச்சலம் அவர்களுக்கும் சங்கர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த விழாவிற்கு மண்டபம் அளித்த அப்பத்தாள் திருமணம் அவர்களின் உரிமையாளர் துளசிமணி முருகேசன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாணவிகள் 3 பேரும் சிறப்பாக கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நடனம் ஆடிட்டு இருந்துக்காங்க. ஏன்னா ரொம்ப சிரமப்படும். இந்த பானையில் ஆடுறதெல்லாம் ரொம்ப சிரமம். கற்றுக்காமல் எதுவுமே பண்ண முடியாது. அது ஸ்ரீஜா குட்டியெல்லாம் கிட்டத்தட்ட காலையிலேருந்து ரொம்ப டயர்டாயிட்டாங்க. மேக்கப் மட்டுமே கிட்டத்தட்ட 3 மணி நேரம். மேடை ஏறுறதுக்கு முன்னாடியே சோர்வாயிட்டாங்க. மற்ற 3 மாணவிகளுமே அருமையாக ஆடினாங்க. நான் எதிர்பார்த்தது கூட எங்களுக்கு ரொம்ப பெருமை சேர்த்தாங்க. அதுக்கு ரொம்ப இறைவனுக்கும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசான் திரு சேலம் ஸ்ரீ நாட்டிய கலாலய நடராஜன் ஐயா அவர்களை ரொம்ப வாழ்த்தி வணங்குகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சிறப்பாக ஆடி அரங்கேற்றத்தையும் மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படி எங்கள் பெற்றோர்கள் எங்கள் 3 மாணவிகளின் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வருகை தந்த நம்முடைய அனைவருடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் கூறி வாழ்த்தி வணங்குகிறேன். நீங்கள் அனைவரும் எங்களுடைய 3 குழந்தைகளையும் மிகவும் பாராட்டி இன்னும் மென்மேலும் சிறப்பாக அரங்கேற்றத்தை நடத்தி கொடுக்கிற அளவுக்கு வாழ்த்தி வேண்டும் என்று என்னுடைய மிக வேண்டுதலாக வைக்கிறேன்.
3 குழந்தைகளும் இன்னும் அரங்கேற்றம் இருக்குது. இன்னும் 2 வருடம் கழித்து அதுக்கு இன்னும் மிகவும் சிறப்பாக எங்களால் முடிந்த அளவு இன்னும் சிறப்பாக நடத்த வேண்டும். இதுவே சிறப்பாக இன்னும் செய்யணும்னு எங்களுக்கு இது கால நேரம் இல்லாதனால் மிக குறுகிய காலம் இருந்தனால் பண்ண முடியல. அதனால் அரங்கேற்றம் வந்து இன்னும் சிறப்பாக நடத்துவோம். உங்களுடைய ஆசிகளும் ஆதரவும் எல்லாரும் வந்து குழந்தைகளை வாழ்த்தும்படி மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அடுத்தபடியாக செல்வி ஜெயஸ்ரீக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக அக்ஷிதாவிற்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. விழாவிற்கு வருகை தந்து விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.